10 ரூபா சேர்த்து கொடுத்தா மட்டும் தான் பாட்டில் யாருக்கு வேணாலும் புகார் பண்ணிக்கங்க. என்னோட தம்பி அடிச்சிருக்காங்க, போலீஸ் அடிச்சிருக்காங்க. போலீஸ் சுரபி பங்கு பக்கத்தில் இருக்கிற 34 50 கடையிலைங்க 10 ரூபாய் ஜாஸ்தியாக வாங்குறதாகவும் அதில் வந்து பில்லு கேட்டால் வந்து அடியாட்டு வச்சு அடிக்கிறதாகவும் என் தம்பி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இது போல் நான் போய் கேட்டதுக்கு போலீஸார் வந்து நீ எதுக்கிட்ட பில்லு கேட்குறேன்னு மிரட்டி என் தம்பியை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஜிபே தான் இருக்கிறது, கையில் பணம் இல்லைன்னு சொன்னதுக்கு ஜிபே பண்ணினாலும் 10 ரூபா சேர்த்து பண்ணால் மட்டும்தான் பாட்டில் கொடுக்குன்னு சொன்னாங்க. நான் வேறு வழி இல்லாத என்னோடய அக்கௌண்ட்லேருந்து ஜிபே பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கு நான் மேலிடத்துல புகார் சொல்கிறதுக்கு அந்த ரிப்பார்டர் பழனிசாமி நீங்கள் வேறு எங்கேயுமே போக வேண்டாங்க, நானே நம்பர் தரேன் 944 50 29 715 எங்களோட ஜிஎம்ஏ நம்பரு, நீங்கள் கால் பண்ணி புகார் பண்ணுங்க, எங்கள் யாருமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. நான் அவர் சொன்ன மாதிரி அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண அவர் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை, எனக்கு பதிலே தரலை. சரி, இப்போ அவங்க அது கேட்டனால ஏதாவது அடிச்சாங்களா, துன்புறுத்தினாங்களா? என்னோட தம்பி அடிச்சிருக்காங்க, போலீஸும் அடிச்சிருக்காங்க. போலீஸ் வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற காவல்துறை. ஏன் பில்லு கேட்குறேன்னு சொல்லி மது விற்பனையாளருக்கு வந்து உடனடியாக இருக்குது காவல்துறை. யார் போய் பில்லு கேட்டாலும் அடியாட்டில் வச்சு அடிக்கிறாங்க. அடியாருக்கு விற்பனையாளர் பழனிசாமி ஒருத்தர் இருக்காருங்க, அவர் தான் வந்து பில்லு கேட்டதுக்கு என்னோட தம்பி அடிச்சிருக்காங்க. நான் போனதுக்கப்புறம் நானும் சரி எவிடன்ஸ் வேணுங்கிறதுக்காக நான் போய் போட்டுருவாங்க. எனக்கு குடிப்பழக்கங்கள் எதுவும் கிடையாது, நான் சமூக ஆர்வலர். கேட்டதுக்காக நீ 10 ரூபா சேர்த்து கொடுத்தா மட்டும் தான் பாட்டில் யாருக்கு வேணாலும் புகார் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி புகார் நம்பர் அவங்களே கொடுக்குறாங்க. 944 50 29 715 திருப்பூர் டிஎம்மோட நம்பரு. இதுக்கு ஃபோன் பண்ண அவர் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. அதுக்கப்புறம் இந்த 10 ரூபா வந்து ஜாஸ்தியாக இருந்தால் ஜிபேலேயே 10 ரூபா ஜாஸ்தியாக வாங்குறாங்க. யார் பொறுப்பு எடுத்துக்கிறது? இது 10 ரூபா டெய்லி ஒரு நாளைக்கு வந்து 1000 பாட்டில் ஒரு கடையில் விற்கிது. இந்த 10 ரூபா 1000 பாட்டிலுக்கு வாங்குற 10 ரூபா யாரோட போகுது? அரசு அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுறாங்க? வீரர்கள் பாதுகாப்பு போகுதா போகலையா? யாருமே நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு விற்பனையாளர் வந்து சொல்கிற அளவுக்கு ஒரு தைரியத்தை யார் கொடுத்தது? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.